Hello students, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 10th 11th வேணா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் டேட் அதே மாதிரி தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025க்கான ரிசல்ட் டேட் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டட் ஒரு முக்கியமான அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஸோ 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து எப்படி வந்து போகுது, எப்படி வந்து மார்க் அலாட்மெண்ட் கொடுக்க போறாங்க, அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 12th பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ 12th பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஏற்கனவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு 17ஆம் தேதியோடைய. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் வேல்யூஷன் வந்து பெண்டிங்காக இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக 12th பேப்பர் வேல்யூஷன் கேம்பையும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் ஒன் டே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்டுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ 10th 11th பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து டேட் வந்து எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டடாக அப்டேட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான அப்டேட் தான் இது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025 வேல்யூவேஷன் கேம்ப் வந்து ஷெடியூலு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரம் கலெக்ஷன் பாயிண்ட் த கேம்பஸ். ஸோ பேப்பர் எல்லாமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி 17ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து வந்துருந்துச்சு கேம்புக்கு. ஸோ அங்கேருந்து ஃபர்தராக சிஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சிஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் நாளைக்கு 21/4/2025 மண்டே வந்து நாளைக்கு பேப்பர் வேல்யூஷன் சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏஐயோட வேல்யூஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, 22/4/2025, அதாவது 22/4/2025 30/4/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வர மாதிரி ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. பேப்பர் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே விறுவிறுப்பாக வந்து நடக்க போகுது ஏஐயோட வேல்யூஷனில். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அப்லோட்ஸ், ஸோ அப்லோடிங் ஆஃப் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது 30/4/2025 5/5/2025 வரைக்கும் ஆன்லைன் மோடில் 10th மார்க்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் மோடில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன் கம்ப்ளீட் ஆக அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு எல்லா மார்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் கேட்டிங்க, ரிசல்ட் வந்து மே 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அப்லோடிங் ஆஃப் மார்க் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 30ஆம் தேதியிலேருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மோடில் மார்க் வந்து அப்லோட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க வேல்யூஷன் பண்ண. இது வந்து 10th அப்டேட்டு. ஸோ 10th வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு சிஇயோட செல்ஃப் வேல்யூஷன் தான் நடக்கும். மெயின் வேல்யூஷன் வந்து 22ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அந்த வேல்யூஷன்கிறது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷெடியூலில் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் +1 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ +1 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு பேப்பர் வேல்யூஷன் ரெகுலர் கேண்டிடேட்டுக்கு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 19ஆம் தேதி வந்து பேப்பர் வேல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஹாலிடே இதனால் வந்ததுனால 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே கொடுத்துட்டாங்க. இப்போ +1 ரெகுலர் கேண்டிடேட்டுக்கு நாளை 21ஆம் தேதி தான் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வரைக்கும் மார்க் அப்லோடிங் ப்ராசஸ் இவங்களுக்கும் சேம் அதே மாதிரி தான். அதாவது ஏப்ரல் 30லேருந்து மே 5ஆம் தேதிக்குள்ளே மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 கிளாஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து நாளை வந்து ஸ்டார்ட் ஆகுது. யாருக்குன்னா 10th 11th 12th ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தால் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்தி குறிப்பும் வெளியானது நீங்கள் பார்த்துருப்பீங்க. மே 19 10ஆம் வகுப்பு +1 தேர்வு முடிவுகள் வெளியாகிறது. மே 19ஆம் தேதி காலை 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியாகும். 19ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஃபர்தராக ஏதாவது மாற்றம் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கேம்பில் வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளை நடைபெற இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் மையங்கள் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான். ஸோ 10th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணணுங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறை ஒரு நிறைய வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. தேர்வுத்துறை குறிப்பிடப்பட்டுள்ள மதிப்பெண்களை விட அதிக மதிப்பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கக்கூடாது. அதே மாதிரி மொத்த மதிப்பெண்கள் வழங்கும் போது தவறு செய்யக்கூடாது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் விடைகள் முழுமையாக மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு விடைக்கும் தேர்வுத்துறை வழங்கியுள்ள மதிப்பெண் அடிப்படையிலே மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும். ஸோ கீ ஆன்சர் பேஸ் பண்ணி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்ஸுக்கு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. தேர்வுத்துறை குறிப்பிடப்பட்டுள்ள மதிப்பெண்களை விட அதிகமான மதிப்பெண் கொடுக்கக்கூடாது. மொத்த மதிப்பெண்கள் கொஸ்டின் வைஸாக பேஜ் வைஸாக அப்டேட் பண்ணும்போது அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பார்த்துக்கணும். விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறை என்று அழைக்கப்படக்கூடிய டிஜி டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80க்கும் மேற்பட்ட மையங்களில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடைபெற இருக்க 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் விடைகள் முழுமை மதிப்பீடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு விடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறை கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பெண் அடிப்படையிலே வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகம் முழுவதும் நாளை 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே வந்து பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்தோன்னா துவங்கப்பட இருக்கு. அதில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தோன்னா 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் மையங்கள் இந்த வேல்யூஷனுக்கு அப்புறம் நமக்கு 10th ரிசல்ட் பார்க்கும்போது அதில் நிறைய குளறுபடிகள் இருந்து அதனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைத்தாள்களை வந்து பார்த்தோன்னா ஸ்கேன் காப்பியை வாங்கியும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டைமும் வந்து பார்த்தோன்னா அங்கே ஸ்கேன் காப்பி நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா 10th பப்ளிக் எழுதினவங்க வந்து பார்த்தோன்னா வாங்கி பார்ப்பாங்க. அதனால் விடைத்தாள் திருத்தும் ஆசிரியர்கள் மெத்தனை போக்காக இருக்கக்கூடாது. குறிப்பிடப்பட்டுள்ள கேள்விகளுக்கு என்ன மதிப்பெண்கள் எங்கே வழங்கப்பட வேண்டும். இப்போ 2 மார்க்னா 2 மார்க் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் இருக்கணும். 7 மதிப்பெண்னா 7 மதிப்பெண்ணுக்கு அந்த கரெக்டாக பாயிண்ட் இருக்குன்னு சொல்லி கீ ஆன்சர் பேஸ் பண்ணி முழுக்க கரெக்டாக வந்து வேல்யூஷன் பண்ணணும். கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கு. ஸோ அப்போ நாளை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 38 மாவட்டத்திலுமே 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்தோன்னா துவங்கப்பட இருக்கு. ஸோ அதுக்கான வேலைகள் முழு வீச்சில் தொடங்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட விடைத்தாள் மையங்கள் அதாவது 80 பேப்பரேஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குன்னா அந்த 80 மாவட்டங்களில் ஒரு 3 கேம்ப்பு 4 கேம்ப்பு இந்த மாதிரி போட்டு பேப்பரேஷன் வந்து சீக்கிரமாக முடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்புக்கான அப்டேட்டு. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒவ்வொரு இயரும் 11th 12th ஒட்டுக்காக தான் ரிசல்ட் விட்றாங்க. சரிங்களா? ஸோ 10th ரிசல்ட்லாம் மார்னிங் வரும் May 19 11th ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் செஷன் 19 வரும். சரிங்களா? ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்து வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்க ராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் மையங்கள் குறித்து வெளியான அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டு 1 by 1 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்லேட்டாக அப்டேட் வரும். Day 1 Day 2 Day 3 எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளாக உங்களுக்கு லைவ் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா மாணக்க ராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட் நான் எப்போ 1 by 1 கொடுத்துட்டே இருப்பேன். இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.